1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். பலிபீடம் என்றால் என்ன? பலிபீடம் என்பது மனுஷனுடைய கைகளினால் கட்டப்படுவது பலிபீடம். புதிய ஏற்பாட்டு நாட்களின் பலிபீடத்திற்கும் பழைய ஏற்பாட்டு நாட்களின் பலிபீடத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு நாட்களினுடைய பலிபீடம் எப்படிப்பட்டது? கற்களால் செய்யக்கூடியது. புதிய ஏற்பாட்டு நாட்களில் பலிபீடம் எப்படிப்பட்டது? இதயத்தில் கட்டப்படுகிறது கர்த்தருடைய பலிபீடம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பலிபீடம் என்றால் மிருகங்கள், ஆடுகள், மாடுகள் அதன் மேல் பலி செலுத்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு பலிபீடம் அப்படிப்பட்டதல்ல. ஒரே தரம் பலியிடப்பட்டதான ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களின் பலிபீடம் என்னது? அதற்கு ஆசாரியர்கள் மாத்திரம் பலி செலுத்த முடியும், மற்றவர்கள் அதனிடத்தில் அணுக முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களின் பலிபீடம் அப்படிப்பட்டதல்ல. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழும்படியாக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரும் பலிபீடத்தில் நின்று தேவனை ஆராதிக்க முடியும். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பலிபீடம் என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களில் குறிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்தில் இருப்பது. நான் பலி செலுத்த வேண்டும் என்றால் நான் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து எனக்கு ஆண்டவர் எந்த இடத்தில் பலிபீடத்தை நியமித்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்றாரு, கண்ட இடத்திலெல்லாம் உன் பலிகளை நீ செலுத்த கூடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் பலிபீடம் பலி செலுத்துவதற்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்தில் பலி செலுத்தப்படணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவை மரத்தில் தொங்கப்பட்டு தூக்கப்பட்டு அவர் நமக்காக மரித்ததினாலே, அவர் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நீங்களும் நானும் இனி ஒவ்வொரு தடவை பலியிடப்பட தேவையில்லை, பலியிட தேவையும் இல்லை. ஏன்னா நமக்காக ஆண்டவர் இயேசு எல்லாமே அவர் சிலுவையில செய்து முடித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களின் பலிபீடத்தில் மீண்டும் மீண்டும் அதற்கான பலியை செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்கள் அப்படிப்பட்ட பலிபீடத்திற்கு அப்படி பலிகளும் தேவையில்லை, பலிபீடமும் தேவையில்லை. ஏன்னா ஒரே தரம் பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், நீங்களும் நானும் பிள்ளை என்கிற ஒரு சுதந்திரவாளிகள் என்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அக்கினி எங்கிருந்து வரும்னா வானத்தில் இருந்து இறங்கி வரும். ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்களின் அக்கினி எங்கன்னா என் வாழ்க்கை என்கிற பலிபீடத்திற்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டு வருகிறது தான் பரிசுத்த பலிபீடம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பலிபீடத்தை குறித்து நாம் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபத்தோடு கூட ஜெப சிந்தையோடு கூட தேவ சமூகத்தை நீங்க காணப்படுங்க. இன்றைக்கு எலியாவின் பலிபீடத்தில் அவன் எலியா செப்பனிட்ட பொழுது பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கினதை அவன் கண் கொண்டு பார்த்தது போல, ஜனங்கள் கண் கொண்டு பார்த்தது போல இந்த ஆராதனை வேலையில, இந்த ஆராதனையின் முடிவு வேலையில நீங்க சொல்லணும், என் வாழ்க்கை என்கிற பலிபீடத்தில் சர்வ வல்லவர் என் ஜெபத்தை கேட்டார் என்கிறதற்கு அடையாளமாய் என் பலிபீடத்தில் அவருடைய பரிசுத்த அக்கினி இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பலிபீடம் என்பது என் கையினால் கட்டப்படுவது பலிபீடம். ஆமெனா? நான் செய்ய வேண்டியதை லகுவா சொல்றேன் பாருங்க. நான் செய்ய வேண்டியதை நான் செய்தால் நான் எதிர்பார்க்காததை ஆண்டவர் எனக்காக செய்வார். எலியா ஆண்டவரிடத்துல போயிட்டு, ஆண்டவரே அக்கினி இறக்கும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எலியாவே நான் இறங்க தயார், உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, முதல்ல நீ பலிபீடத்தை சப்பனிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா எலியா உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல. இவன் ஜெபிக்கிறவன், இவன் வேறுபாடு நிறைந்தவன், இவன் வெளிப்பாடு நிறைந்தவன், இவன் பார்க்கிறான். முதல்ல ஆண்டவர் இறங்கி வரணும் அப்படின்னா பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம், உடைக்கப்பட்ட பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிட வேண்டும்.
வேண்டும், அது கட்டப்படணும், கூட்டி கட்டப்படணும். அப்பொழுது கர்த்தர் இறங்கி வருவார் என்று அவன் நினைத்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதற்கு முன்னாடி எலியா என்ன தெரியுமா பண்ணாரு? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்மேல் நான் இறங்குவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன்மேல் நான் இறங்கி ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், இந்த மனுஷனிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, இந்த மனுஷனிடத்தில் கர்த்தர் இருக்கிறார், இந்த மனுஷனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, இந்த மனுஷன் ஜெபித்தால் ஒரு அற்புதம் நடக்கும், இந்த மனுஷன் ஜெபித்தால் காரியங்கள் நடக்கும், இந்த மனுஷன் ஜெபித்தால் வானம் அடைக்கப்படும், இந்த மனுஷன் ஜெபித்தால் வானம் திருப்பி மழையை கொடுக்கும், மனுஷன் ஜெபம் பண்ணா வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினி இறக்கி கொடுப்பார்னு சொல்லி ஜனங்கள் பேசுகிற விதமாய் ஆண்டவர் தம்முடைய அக்கினியை உங்க மேல இறக்கிறதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனா அதை நீங்கள் பெற்றுக் கொள்கிறதற்கு இந்த காலை வேளையில் தகர்க்கப்பட்ட உடைக்கப்பட்ட உன் பலிபீடம் என்கிற வாழ்க்கை செப்பனிடப்பட்டால் சர்வ வல்லவர் தம்முடைய அக்கினியை இறக்கி கொடுக்கவர் ஆயத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையை அனுப்ப மாட்டார். நீங்க பெற்றுக்கொண்டவர்களா நீங்க போக போறீங்க. இனிமே சபையில் இருக்கிற ஒரு நபரும் சொல்லக்கூடாது நான் தரித்திரத்தில் இருக்கிறேன். இனி சபையில் இருக்கிற ஒருத்தரும் சொல்லக்கூடாது நான் வியாதியோடு இருக்கிறேன். இனி சபையில் இருக்கிறவங்க ஒருத்தரும் சொல்லக்கூடாது நான் கடனோடு கூட இருக்கிறேன். எல்லாரும் சொல்லணும், என் கடன்களை ஆண்டவர் மாற்றினார், என் வேதனைகளை ஆண்டவர் மாற்றினார், என் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றினார். எலியாவே, நான் அக்கினி இறக்க தயார். ஜனங்கள் பார்க்கிற விதமாய் அக்கினி இறக்க நான் தயார். உன் பலிபீடம் செப்பனிடப்பட்டதா இருந்தால் இன்றைக்கு அக்கினி இறக்க நான் தயார் என்று சொல்றார். எத்தனை பேர் கைகளை தட்டி சொல்ல முடியும், ஆண்டவரே என் பலிபீடத்தில் உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக. கர்த்தர் நோவாவினிடத்தில் சொன்னார், நோவாவே உனக்கு ஒரு பேழையை சொல்லுங்க உண்டு பண்ணு, உண்டாக்குவாயாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தம் உயர்த்தி வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அறைகளை உண்டு பண்ணி போதுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை. பேழை யாருக்கு? நோவாவுக்கும் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும். ஏன்? ஒரு ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் அனுப்ப போகிறார். பூமியில் இருக்கிற நரஜீவன்கள் எல்லாம் அடிந்து போக போகிறது. அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நோவாவினிடத்தில் சொல்றார், நீதிமானா இருந்தவன், சன்மார்க்கனா இருந்தவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், உலகத்தின் வழிபாடுகளுக்கு மாறி நிற்கிறவன், உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தோடு உலகமாய் பயணிக்கிறவனாய் அல்ல, தேவ திட்டத்தின் மையத்திலிருந்து செயல்படுகிற நோவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நோவாவினிடத்தில் கர்த்தர் சொல்றார், நோவாவே நான் ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்ப போகிறேன், அதுல நீ சத்துறக்கூடாது, உன் குடும்பம் அடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய உலகத்துல, இவ்வளோ லட்சங்கள் இருக்கிற உலகத்துல, இவ்வளோ ஆயிரங்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியில உன்னை நான் நீதிமானாக கண்டேன், உன்னை அழிக்க எனக்கு இஷ்டம் இல்லை, உன் குடும்பத்தை அழிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்குவாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்திற்கு வாங்க. 18, 19, 20 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். 19 பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தது. 20வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, போதுங்க. அல்லேலூயா. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் சர்வ வல்லவர் இவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருப்பார் என்றால், சர்வ வல்லவருக்கு நீங்கள் செய்கிற காரியமும் அவ்வளவு கரிசனை உள்ளதாக இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பெரிய ஜலப்பிரளயத்திலிருந்து உன்னை நான் மீட்டுக் கொள்ள போகிறேன்னு சொல்லி அவன் மேல கரிசனை உள்ளவராய், ஒரு திட்டம் வைத்தவராய் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல எனக்கு ஒரு திட்டம் உண்டு, உன் மேல எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த கரிசனையை கர்த்தர் எப்ப வெளிப்படுத்துறாருன்னா, உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லி உன் மேல இருக்கிற திட்டத்தை, அழைப்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மேல அவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிற போது, அவனை விடுங்க, உங்க மேல அவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள்
வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் அதிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுத்து தப்புவிக்க அவர் அவ்வளவு கரிசனையா உங்க மேல இருக்கிறாருன்னா, நீங்களும் அவருக்கு செய்கிற காரியத்துல ரொம்ப கரிசனையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்க சொன்னேன்னு தெரியுமான்னு கர்த்தர் கேட்டார். ஏன் கர்த்தர் அவனுக்கு ஒரு பேழை உண்டாக்க சொன்னாருன்னா, உன் காரியத்துல கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தர் சொல்லாமையே அவருக்கு நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நோவாவினிடத்துல உனக்கு ஒரு பேழை உண்டாக்குன்னு மாத்திரம் தான் சொன்னாரு, எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொன்னாரா? சொல்லுங்களேன். சொல்லல. நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லல. இவனாக தானாக முன் வந்து ஒரு பலிபீடத்தை கர்த்தருக்காக அவன் செப்பனிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா என் காரியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு காரியத்தை சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்தை இப்படி செய், இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணு, இந்த மனுஷன் கிட்ட இப்படி இரு, இந்த காரியத்தை இப்படி செய்யணும் சொல்லி ஆண்டவர் உங்க விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, என் விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுப்பார். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்களும் செய்யணும் என்கிறத சர்வ வல்லவர் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுக்கு வராத யோசனை, ராஜாக்களுக்கு முன்பாக வந்த நியாயாதிபதிகளுக்கு வராத யோசனை, இவன் தாவீது ராஜாவான பிறகு அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன? ஆடுகளின் பின்னே அலைந்து திரிஞ்சு கொண்டிருந்த, நாற்றம் பிடித்த வாழ்க்கையில் இருந்த, தேவனை துதிச்சதுனால அவருடைய அழைப்பு என் மேல வந்தது, அபிஷேகம் மேல வந்ததுன்னு சொல்லிட்டு இவன் நாத்தானியேல் தீர்க்கதரிசியோடு சொல்றான், ஐயா, நான் கேதுரு மரங்களினால செய்யப்பட்ட பெரிய அரண்மனையில் நான் இருக்கிற போது கர்த்தருடைய பெட்டி மாத்திரம் திரைச்சிலைக்கு நடுவில் இருக்கிறது எப்படியா? கர்த்தருக்கு நிச்சயமாய் ஒரு ஆலயத்தை நான் உண்டாக்குவேன்னு சொன்னான். சத்தமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் காரியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கிற போது, என் காரியத்தின் மேல கர்த்தருக்கு கரிசனை இருக்கிற போது, அவர் காரியத்தை அவருக்கு நான் செய்யற போது ரொம்ப கரிசனையாய் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சத்தமே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பேழை, ரெண்டு கை, நமக்கு ரெண்டு கை இருக்குல்ல. பேழை என்பது நம்முடைய இடது கையை குறிக்கிறது. சொல்லுங்க, பேழை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பலிபீடம் எதை குறிக்கிறதுனா நம்முடைய வலது கையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? உண்மையான ஒரு தேவப்பிள்ளை என்று சொன்னால் பலிபீடத்தை அவன் கட்டணும், பேழை என்கிற குடும்பத்தை அவன் கட்டணும். நான் சொல்றது உண்மையா? ஆமோதிக்கிறீங்களா? பலிபீடத்தை சில பேர் பாருங்க, ஊழியம், பலிபீடம், உபவாசம்னு சொல்லிட்டு 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் சொல்லிட்டு இவர்கள் உபவாசத்திலேயே போயிட்டு தங்கள் குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள். சில சகோதரிகள் ஜபத்தில் உட்கார்ந்துட்டாங்கன்னா புருஷன் சாப்பிட வந்தாலும் சாப்பிட்றீங்களான்னு கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலும் அவங்களை கவனிக்க மாட்டாங்க, ஜபம் 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 ஜபத்திலே இருப்பாங்க. இது பலிபீடம் கட்டப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தன்னுடைய பேழை தகர்க்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. சிலர் பாருங்க, குடும்பம் குடும்பம் குடும்பம், பிள்ளை மனைவி வேலைன்னு சொல்லிட்டு குடும்பத்திற்காக ஓடுவார்கள், பலிபீடத்தை விட்டுருவார்கள். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் என்றால், ஒரு உண்மையான தேவப்பிள்ளை என்றால், ஒரு உண்மையான விசுவாசி என்றால், ஒரு பக்கத்தில் பலிபீடத்திற்காகவும் உழைக்கணும், இன்னொரு பக்கம் குடும்பத்திற்காகவும் உழைக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒரு 100%, ஒரு 100% நீங்க ஒரு உண்மையான ஒரு விசுவாசியா இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குடும்பத்திற்காகவும் நீங்கள் கட்டணும், உங்க தேவ ராஜ்யத்தையும் கட்டுகிறதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பதான் நம்ம பலிபீடத்திற்குள்ள நம்ம வரப்போகிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிப்போம். ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். வரலையா சொல்லுங்க. நமக்கெல்லாம் பலிபீடம் தெரியும், ஆனால் பலிபீடத்திற்கு மேல நிக்கிற ஆண்டவரை சத்தமா சொல்லுங்க தெரியாது. கேயாசிக்கு சத்துருக்கள் தெரிந்தார்கள், ஆனா சத்துருக்களுக்கு முன்னாடியும் சத்துருக்களுக்கு பின்னாடியும் இவனை சுத்தியும் இவனுடைய வீட்டை சுத்தியும் மலைகளை சுற்றியும் நின்று கொண்டிருந்த தேவனுடைய சேனை அவனால பார்க்க முடியல. இங்க தீர்க்கதரிசியாக ஆமோஸ் சொல்றாரு, பலிபீடத்தின் மேல் நிற்கிற ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்றார். ஏன் பார்க்க முடியல? நம்முடைய மனுஷிக கண்கள்
1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பளிச்சுன்னு இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். சூப்பர், நல்லதுதான். ஆனால் ஆவிக்குரிய கண்களை பாருங்க, ஃபியூஸ் போனமான நிலையில ஒரு வேதத்தை தியானிக்க முடியல, ஒரு வசனத்தை பற்றி கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்றாரு, நீங்க தாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை என்கிற பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறதை யாரோ பார்க்க போக மாட்டார்கள், நீங்க பார்க்க போகிறீங்க. கர்த்தருடைய பலிபீடத்தில் இறங்கி வருகிற அக்கினியை நீங்கள் பார்த்து சர்வ வல்லவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அப்போ ஒரு தேவ பிள்ளை எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் ஆவியின் கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டு காரியங்கள், ரெண்டு இங்கிலீஷ் வேர்டு சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு நாலேஜ், சொல்லுங்க நாலேஜ். செகண்ட் ரெவலேஷன். நாலேஜ் என்பது அறிவை குறிக்கிறது, பொது அறிவை குறிக்கிறது. ரெவலேஷன் என்கிறது வெளிப்பாடை குறிக்கிறது. வெளிப்பாடு நிறைந்தவனுக்கும் வெளிப்பாடு இல்லாதவனுக்கும் 1000 வித்தியாசம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், என்ன கவனிங்க. ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்துருச்சு? வாக்குவாதம் வந்துருச்சு. அப்போ ஆபிரகாம் லோத்து இடத்துல சொல்றாரு, லோத்துவே நீயும் நானும் யாரு? ஆபிரகாம் லோத்தினிடத்தில் சொல்றாரு, நீயும் நானும் சகோதரர்கள், அதனால நமக்கு சண்டை வேண்டாம். அதனால ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்றாரு, நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். சரி, நீ வலது பக்கம் போறியா, நான் என்ன பண்றேன் இடது பக்கம் போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரியதற்கான நேரம் வந்தது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, பார் நமக்கு முன்பாக பூமி ரொம்ப விசாலமா இருக்கு, சமபூமி நிறைந்திருக்கு, நீ எங்க வேணா போலான்னு சொல்ற போது இவன் சொல்றான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிற போது சோதோம் குமாராவை அவன் பார்க்கிறான். அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப பச்சை பசேன்னு செழிப்பா கொழுமையா இருக்கிறது. கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்தை போல இருக்கு. இவன் வெளிப்பாடு இல்லாதவன். வெளிப்பாடு இல்லாதவன் கண்கள் பார்க்கிறதை பார்த்து அதை அவன் தெரிந்து கொள்வான். இவன் பார்க்கிறான், தூரத்தில் இருக்கிற சோதம் குமாரா ரொம்ப செழிப்பா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு. எகிப்து என்றாலே நறுமணம் என்று அர்த்தம். பாருங்க, இவன் இங்க இருந்தாலும் அவன் மூக்கு எங்க இருக்குது? அங்க இருக்கு. இங்க இருந்துட்டே அங்க இருக்கிறத ஸ்மெல் பண்றான். இவன் கண்ணு பாருங்க, தொலைநோக்கு பார்வை. இங்க நின்னாலும் அங்க இருக்கிறத அவன் சர்ச் பண்ணி பார்க்கறான், என்ன இருக்கும் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு. பார்த்த உடனே அவன் பார்க்க ரொம்ப பச்சை பசேன்னு செழுமையா இருக்கு, செலக்ட் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணனான். ஆனா வெளிப்பாடு நிறைந்தவன் இருக்கான் பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு வனாந்தரம் கிடைச்சா என்ன, என் ஆண்டவர் வனாந்தரத்தில் நீரூற்றுகளை புறப்பட பண்ணுவார், ஆறுகளை அவர் அவாந்தர வழியில ஓட பண்ணுவார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். வெளிப்பாடு நிறைந்த ஒரு தேவ பிள்ளையாய், வெளிப்பாடு உள்ள ஒரு தேவ மனுஷனாய், வெளிப்பாடு உள்ள ஒரு வாலிபனாய், வெளிப்பாடு உள்ள வாலிப தங்கச்சியாய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கிடைக்கிறது, உங்களுக்கு இருக்கிற இடம் வனாந்தரமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், ஏ இது வனாந்தரம் இல்ல, இந்த வனாந்தரத்திற்குள்ள நீர் ஊற்று உண்டு. இது வனாந்தரம் அல்ல, இந்த வனாந்தரத்திற்குள் ஆறுகள் உண்டு. இது வனாந்தரம் அல்ல, இந்த வனாந்தரத்திற்குள் செழிப்பு உண்டு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அம்மாக்கு பைபிள் படிக்கணும் ரொம்ப ஆசை. வயசான ஒரு அம்மா, படிப்பறிவு இல்லாத ஒரு அம்மா, எந்த ஒரு பேக்ரவுண்டுமே எந்த ஒரு பின்னணியுமே இல்லாத ஒரு அம்மா. அந்த அம்மாக்கு பைபிள் படிக்கணும் ரொம்ப ஆசை. இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பைபிள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரியில் அவர்களுக்கு தோன்றி சொன்னாரா, கவலைப்படாத, நீ கேட்டபடியே உனக்கு ஒரு பைபிளை நான் நிச்சயமா நான் தரேன், நீ 2000 ரூபாய்க்கு அந்த பைபிள் வாங்கணும்னு ஆண்டவர் சொன்னாரா. இவங்க சொன்னாங்க, ஆண்டவரே என்னிடத்தில் காசு இல்லையே, எப்படி 2000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும், கவலைப்படாத, அதற்கான ஒரு ஆளை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், அவன் நாளைக்கு வந்து உனக்கு 2000 ரூபாய் கொடுப்பான், நீ நாளைக்கே போய் ஒரு பைபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்க தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலை எந்திரிச்சா ஆண்டவர் சொன்னது போலயே ஒரு மனிதன் இவர்களை பார்க்க வந்தார். பார்த்து சுக நலன்களை விசாரிச்சுட்டு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிற போது 2000 ரூபாய் கையில கொடுத்துட்டு போனாங்க. இந்த அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். நேரம் கடைக்காரன் கிட்ட கொண்டு போய் கொடுத்து பைபிள் ஷாப்புகளை போய் எனக்கு 2000 ரூபாய்க்கு ஒரு நல்ல பைபிள் கொடு. அவன் கேட்டான், யாருக்குமா இந்த பைபிள்?
எனக்கு தாயா, உனக்கு படிக்க தெரியுமா? உன்னை பார்த்தா படிக்க தெரியுற மாதிரி தெரியலையே, உனக்கு என்ன அதை பத்தி கவலை? உனக்கு காசு வேணும், காசு வச்சுக்கோ, எனக்கு கொடுக்க வேண்டிய பைபிளை கொடுன்னு சொல்லி நேரா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தார்கள். எவ்வளவு முத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு முத்தம் கொடுத்தார்கள். முன்னாடி பின்னாடி திருப்பி பார்க்கறாங்க, எல்லாம் எழுத்துக்களா இருக்கு, நமக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே தெரியல. ஆனால் ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு வேதத்தை திருப்பி திறந்து வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசணும் ஆண்டவரே, என்னை வெளிப்பாடு உள்ளவளா நீங்க மாற்றணும் ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவளா என்னை மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்க ஜெபிக்க என்ன தெரியுமா நடந்தது? அவர்கள் இருந்த இடத்தில் ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இறங்கி வந்தார். அந்த அம்மாவின் இடத்துல சொன்னார், அம்மா கவலைப்படாத, உன்னை கொண்டு நான் அநேகரை தொடப்போகிறேன், உன்னை கொண்டு நான் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் ஒரு வசனத்தை நான் தொட சொல்லுவேன், அந்த இடத்தை தொடணும்னு சொன்னாராம். அந்த இடம் மாத்திரம் அப்படியே லைட் அடிச்ச மாதிரி பிளிங்க் ஆகுது. இந்த அம்மா சொன்னாங்களாம், ஆண்டவர் சொன்ன மாதிரியே இந்த வசனத்தை தொட்டார்களாம். இப்ப ஆண்டவர் சொன்னாராம், உன்னோட கையை அந்த வசனத்திலிருந்து எடுக்காம உன் பைபிளை மூடிச்சு நேரா நான் சொல்ற வீட்டுக்கு போ, 2வது தெருவை தாண்டி 3வது தெருவை தாண்டி 4வது தெருவுல போய் நீ நிக்கணும், நீ நிக்கிற போது நான் உனக்கு சொல்றதை நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாராம். இந்த அம்மாவும் இந்த பைபிள்ல இருக்கிற அந்த வசனத்தின் மேல கை வச்சுட்டு நேரா நடந்து போய் அந்த 4வது தெருவுல நின்றுட்டு இருக்கிற போது ஆண்டவர் சொன்னாராம், அங்க ஒரு 3வது ஒரு வீடு தெரியுது, அந்த வீட்டுக்குள்ள போன்னு சொன்னாராம். வீட்டுக்குள்ள போனா பயங்கர சண்டைகள், கூக்குரல்கள், பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அம்மா கதவை தட்டி சொன்னாங்களா, யாராவது இருக்கீங்களா, வெளியே வாங்க. எல்லாரும் வெளியே வந்தாங்களாம். என்னம்மா வேணும், என்ன பிரச்சனை? ஆண்டவர் இயேசுநாதர் உங்ககிட்ட ஒன்று சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்லி இதை படிங்கன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை தொட்டிருக்கிறார்களோ, தொட்ட வசனத்தை அவர்கள் கிட்ட கொடுத்து படிச்சா அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குதோ, அவங்க குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தினார். வெளிப்பாடு உள்ளவனுக்கு படிக்க தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, பொது அறிவு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. அவனுக்குள் வெளிப்பாடு இருந்துச்சுன்னா அவனை கொண்டு சர்வ வல்லவர் காரியங்களை நடப்பிப்பார்னு சொன்னா எத்தனை பேர் கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? யோவான் ஸ்நானகன் சொல்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற போது யோவான் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். இந்த வசனத்தை ரொம்ப கவனமா படிக்கணும். இவர் யோர்தான் நதியில இருந்துட்டு ஞான ஸ்நானம் பெற வந்தவர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். இந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க எல்லாரும் கை தட்டணும். கேட்டீங்களா? இந்த வார்த்தை இருங்க, இப்ப இல்ல, நான் இந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க கை தட்டணும். என்னன்னா, நீங்கள் அறியாத ஒருவர் இந்த காலை வேளையில இன்றைக்கு இந்த சபை நடுவில் அவர் வந்திருக்கிறார். இப்ப கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நீங்க அறியாத ஒருவர் உன்னை விடுதலையாக்க அவர் சொல்றார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, நான் உனக்கு ஜலத்தினாலே ஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உனக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் ஸ்நானத்தை கொடுக்கிறவர். கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் அறியாத ஒருவர் இன்றைக்கு நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அவரிடத்துல நீங்க கேளுங்க. நீங்க கேட்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். அப்ப ஒன்று, பலிபீடம் என்றால் என்ன? வேதத்தை நாம் வாசிப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய தேவன், அந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஆண்டவராகிய தேவன் மோசேயினிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்ற போது அவர் 3 பிரிவுகளை ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க சொன்னார். முதல் என்னதுங்க? பிரகாரம். 2வது பரிசுத்த ஸ்தலம். 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பிரிவுகளையும் கர்த்தர் வச்சு இந்த 3 பிரிவுகளிலும் என்னென்ன பொருட்களை வைக்கணும், எது வைக்கணும், எது எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாரு. அதன்படி எல்லாருமே அவர்கள் செய்தார்கள். ஆனா 2 காரியங்கள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் 2 காரியங்கள் இல்லை. எதுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. நான் சொல்ல முடியுமா?
அவருடைய கூடாரத்தில் பலிபீடம் கூட இருந்துச்சு. ஆனா 2 காரியம் இல்லை. நான் சொல்லட்டுமா? இந்த நாற்காலி தேவனுடைய கூடாரத்தில் இருக்கா இல்லையா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அங்கே ஒருவரும் உட்காருவதற்கான அனுமதி இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, என்றைக்கு பாவங்கள் முற்றிலுமாய் தீர்க்கப்படுகிறதோ அன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து கொள்ளலாம். ஆசாரியர்கள் பலி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஜனங்கள் ஆயிரங்களாய் கியூல நின்றுட்டே இருப்பாங்க. அவரவர் செய்த தவறுக்காக பலிகளை கொண்டு வந்துட்டு லைன்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஆசாரியர்கள் அவர்கள் பலி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள், பலி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆல்வேஸ் ஆன் டியூட்டி. அப்ப அவர்கள் உட்காரலாம். ஆனால் இவர்களுக்கு பாருங்க, டியூட்டி நடந்துகிட்டே இருக்குது, ஒர்க் வந்துகிட்டே இருக்குது, வேலை வந்துகிட்டே இருக்கு. இவனோடு கூட கடைசி இவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காரலாம் நினைக்கிற போது இன்னொருத்தன் வருவன் இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், ஐயா நானும் பாவம் செய்தேன், எனக்காக ஆண்டவரிடத்தில் இதை பலி செலுத்துங்கன்னு சொல்லி கொடுப்பான். ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எந்த ஒரு கூடாரத்தில் எந்த ஒரு நாற்காலியை போட்டு ஒரு மனிதன் உட்கார முடியாதோ இதை ஒருவர் உடைத்தார். அவர் யாருன்னா, பாவம். ஹல்லேலூயா. பாவம் என்னைக்கு முடிவுக்கு வருதோ அன்றைக்கு உட்கார முடியும் என்று நான் சொன்னேனே. என் ஆண்டவராகிய இயேசு பாவத்திற்கு அவர் முடிவு கட்டி சர்வ வல்லவருடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் போய் அவரோடு கூட அவர் உட்கார்ந்தார். கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்ப்போம். எந்த பலிபீடத்தில், எந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மனிதன் நுழைந்து ஒரு நாற்காலியை போட்டு உட்கார முடியாதோ, என்னைக்கு பாவம் முடிவுக்கு வருதோ அன்னைக்கு தான் உட்கார முடியும். இது வரைக்கும் உலகம் தொடங்கினது முதல் ஆண்டவருடைய பிறப்பு வரைக்கும் பாவம் 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 என்று ஓடிக்கொண்டிருந்த போது என் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்காகனா, பாவத்தை வேரோடு முடிக்கும்படியாக, சாபத்தை வேரோடு முடிக்கும்படியாக, பிதாவின் வலது பாரிசத்தில் போய் கம்பீரமாய் உட்காரும்படியாக அவர் வந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கூடாரத்தில் என்ன இருக்காது? நாற்காலி, சேர் இருக்காது. 2வது ஒன்று இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரசங்க பீடம் இருக்காது. தேவனுடைய கூடாரத்தில் இந்த பிரசங்க பீடம் இருக்காது. பலிபீடம் இருக்கும், பிரசங்க பீடம் இருக்காது. ஏன் பிரசங்க பீடம் இருக்காது? ஆண்டவராகிய தேவன் இந்த பலிபீடத்தை இருக்கல, பலிபீடத்தை அவர் ஒரு அளவு கொடுத்து இந்த அளவின்படி உண்டாக்குன்னு சொல்றார். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 27வது அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருத்தவங்க வாசிங்க. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்தி மரத்தால் பலிபீடத்தை உண்பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. இந்த கணக்கை நீங்க கவனமா உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். நீளம் எவ்வளோங்க? ஹலோ, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நீளம் எவ்வளோ? 5. அகலம் எவ்வளோ? சத்தமா சொல்லுங்க. 5. உயரம் எவ்வளோ? 3 முழம். ஆனா கர்த்தர் பிரசங்க பீடத்திற்கு ஒரு அளவை கொடுத்தாரான்னு கேட்டா அளவை கொடுக்கல. எனக்கு ஒரு அழகான ஒரு டேபிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு அழகான ஒரு டேபிள் செய்யணும்னா நான் கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க கிட்ட போய் நான் சொல்லுவேன், பிரதர் எனக்கு ஒரு அழகான ஒரு டேபிள் செஞ்சு கொடுங்க, இவ்வளோ டிசைன் நிறைந்தது, இவ்வளோ ரேக்கு நிறைந்த டேபிள் செஞ்சு கொடுங்க நான் சொன்னேன் அப்படின்னா அவர் என்கிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பாரு? என்ன அளவுன்னு கேட்பார். பசங்க மெஷர்மெண்ட் சொல்லுங்க, அந்த மெஷர்மெண்ட் படி நம்ம பண்ணிக்கலாம். அல்லது நான் ஒரு அலமாரி செய்யணும்னு நினைக்கிறேன், அதில் இப்படி கிளாஸ் வச்சு இங்கே டோர் வச்சு இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் பிரதர் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரு, உங்களுக்கு என்ன அளவு வேணும் பாஸ்டர் அதை சொல்லுங்க, அதன்படி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்ட்ரோபை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவார். ஆனால் இந்த பிரசங்க பீடத்திற்கு அளவே ஆண்டவர் கொடுக்கல. பிரசங்க பீடத்தை முதலில் உண்டாக்கின ஒரு மனிதன் இருக்கிறார். அவனுடைய பேர் சாலமோன். வாசிங்க பாப்போம், வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை அவன் உண்டாக்கினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பலிபீடத்தின் அளவும் பிரசங்க பீடத்தின் அளவும் எப்படிப்பட்டது? ஒரே ஒரு அளவு. அப்படின்னா நீங்க பண்ற ஒவ்வொரு வேத வியாக்கியானங்களும் ஒரு பலிபீடம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? வேதத்தை நீங்கள் திறந்து ஒரு வேதத்தை நீங்கள் படித்து நீங்க அதோடைய ஆழத்திற்குள் போகிறீங்க பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்கள் பலிபீடத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆட்டை கொண்டு போய் ஒரு கியூல நின்று பலியிடுறதும் ஒண்ணுதான். தேவ சமூகத்தில் போய் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதும் ஒண்ணுதான். இந்த ஆடு எப்படி பலிபீடத்திற்கு ஏறுகிறதோ அதே போல ஒரு தேவ பிள்ளை வசனத்தை திறந்து அந்த வசன வியாக்கியானத்திற்குள் போகிறாங்க பாருங்க. அதுவும் ஒரு பலிபீடம் தான். அல்லேலூயா. அப்போ என் பிரசங்க பீடத்திற்கும் என்னுடைய பலிபீடத்திற்கும் அளவு ஒன்றுதான். இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு பிரசங்க பீடமும் இதுதான், என்னுடைய பலிபீடமும் இதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நீ துவங்குவதற்கு முன்பாக, ஒரு நாளை துவங்குறதுக்கு முன்னாடி, don't start a day without a word of prayer and a word of Bible reading. ஒரு நாளை நீங்க துவங்குறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தை என்கிற ஜெபத்தை ஏறெடுக்காம, தேவனுடைய வசனம் என்கிற வார்த்தை நீங்க படிக்காம ஒரு நாளை துவங்க கூடாது. ஏன்னா நீங்க வேதத்தை நீங்க திறக்கிறீங்க அப்படின்னா அது கர்த்தருடைய பார்வையில ஒரு பலிபீடமாய் மாறுகிறது. பலிபீடம் என்றால் என்ன? முதல் குறிப்பு நான் சொல்றேன், வேத வியாக்கியானம் என்னும் பலிபீடம். எழுத முடிஞ்சவங்க நீங்க கடகடன் எழுதிக்கோங்க. இதுல ஒரு 7 குறிப்பை நான் சொல்லுவேன். சீக்கிரமா நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. முதல் குறிப்பு என்னங்க சொன்னேன்? ஒவ்வொரு வசன தியானமும் ஒரு பலிபீடம். இரண்டாவது, பலிபீடம் என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருத்தவங்க சத்தம் உயர்த்தி வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. போதும் 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 போதும். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. எது அது பலிபீடம்? சிலுவை நமக்கு ஒரு பலிபீடம். எழுத முடிஞ்சவங்க எழுதிக்கோங்க. இரண்டாவது குறிப்பு, சிலுவை ஒரு பலிபீடம். இதுல நான் ஒரு 6 குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சிலுவைனா என்ன? சிலுவையினுடைய பலிபீடத்தில் 6 குறிப்பு இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல், பாவத்தை மன்னித்த ஒரு பலிபீடம் சிலுவை. எதுங்க? பாவத்தை மன்னித்த ஒரு பலிபீடம் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில 2 கரங்களை விரித்தவாறு பிதாவை நோக்கி அவர் இவ்விதமாய் ஜெபம் பண்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணார். இரண்டாவது, புதிய வாழ்க்கையை கொடுக்கிற பலிபீடம் சிலுவை. புதிய ஆண்டவருக்கு பக்கத்துல வலது பக்கத்தில் ஒரு கல்லனுமாய் இடது பக்கத்தில் ஒரு கல்லனுமாய் ஆண்டவர் நடுவில் இருக்கிற போது ஒரு கல்லன் சொல்றான், நீ ஏதோ தவறு பண்ணிருப்ப போல, நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப போல, நீ உன்னை தப்பு வச்சுக்க முடியுதா, நீயும் தப்பு வச்சுக்கோ, எங்களையும் தப்புன்னு சொல்லி ஆண்டவர் பத்தி ஏளனமாய் சொல்றான். ஆனா இந்த பக்கத்தில் இருக்கிற கல்லன் அவனை பார்த்து சொல்றான், ஏய் அப்படி பேசாத, நாம் செய்த தவறுக்காக வேதனைப்படுகிறோம், நாம் செய்த தவறுக்காக சிலுவையில தொங்குறோம், நாம் செய்த குற்றத்திற்காக பாடு அனுபவிக்கிறோம். ஆனால் நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த கல்லன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இன்றைக்கு நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வருகிற போது என்னை சொல்லுங்களேன், நினைத்தருளும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். புதிய வாழ்க்கையை கொடுக்கிற பலிபீடம் சிலுவை. ஆமா. மூன்றாவது, புதிய உறவை கொடுக்கிற பலிபீடம் சிலுவை. எதுங்க? புதிய உறவை கொடுக்கிறது. இயேசுவின் தாயை பார்த்து ஆண்டவர் கை நீட்டி சொல்றாரு, அவர் வாயை திறந்து சொல்றாரு, ஸ்திரியே அதோ உன் மகன். அங்க ஒருத்தன் தனியா நிக்கிறான், அவனை பார்த்து சொல்றாரு, மகனே அதோ உன்
தாய். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் கரிசனை உள்ள ஆண்டவர். அவர் சிலுவையில கூட அவரோடு கூட இருக்கிறவங்களை தனியா விட்டுட்டு போகிறதற்கு அவர் பிரியமா இல்ல. ஒருவரையும் தனியா இழந்து விடுகிறதற்கு அவர் தூரமான தேவன் அல்லங்க. அவர் உங்களையும் என்னையும் ரொம்ப அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சொல்றாரு யோவானை பார்த்து, யோவானே இவ்வளவு நாள் நீ என் மார்பில் சாஞ்சினே இதய துடி பண்ணி கேட்டுட்டு இருந்த, நான் போயிட்டு உனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும், அதனால அம்மா கிட்ட போய்க்கோ, இனிமே அவர் உனக்கு தாயாய் மாறுகிறார். இயேசுவின் தாயை பார்த்து சொல்றாங்க, நிக்கிறானே அவன் அநாத மாதிரி, அவன் அநாதை அல்ல, அவனோடு கூட சேர்த்துக்கொள் ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்று சொல்லி புதிய உறவை கொடுக்கிறது கர்த்தருடைய சிலுவை என்கிற பலிபீடம். மூன்றாவது தாகத்தை தீர்க்கிற பலிபீடம் சிலுவை. எதுங்க? தாகத்தை தீர்க்கிற பலிபீடம் சிலுவை. ஐந்தாவது உச்சக்கட்ட வேதனையை கொடுக்கிற பலிபீடம் சிலுவை. எப்படிப்பட்ட வேதனை? உச்சகட்ட வேதனை. உச்சகட்ட வேதனை கொடுக்கிற பலிபீடம் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு உங்ககிட்ட என்கிட்ட அதான் சொல்லியிருக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். சிலுவை என்பது லகுவானதல்லங்க. சிலுவை என்பது நறுமணம் நிறைந்ததல்ல. சிலுவை என்பது பாரம் நிறைந்தது, தூக்க முடியாது, சோர்வு நிறைந்தது, பலவீனப்படுத்தக்கூடியது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு அவைகளிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்கி என் பலிபீடத்தின் மையத்தில் உன்னை நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆறாவது புதிய பதவியை கொடுக்கிற பலிபீடம் சிலுவை. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் இந்த சிலுவை என்கிற பலிபீடத்திற்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்ல போகிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்காக கர்த்தர் கொடுத்த சிலுவை என்கிற பலிபீடத்திற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சிலுவை என்கிற பலிபீடத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க சிலுவையின் பலிபீடத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இடமாய் அந்த சிலுவை மாறுகிறது. புதிய வாழ்க்கையை கொடுக்கிற பலிபீடமாய் இந்த சிலுவை மாறுகிறது. புதிய உறவை கொடுக்கிற பலிபீடமாய் இந்த சிலுவை மாறுகிறது. பிதாவின் தாகத்தை தீர்க்கிற பலிபீடமாய் மாறுகிறது. உச்சக்கட்ட வேதனை கொடுக்கிற பலிபீடமாய் இந்த சிலுவை மாறுகிறது. புதிய பதவியை கொடுக்கிற பலிபீடமாய் இந்த சிலுவை மாறுகிறது. அந்த சிலுவைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்ப முதல்ல வசன வியாக்கியானம் என்கிற பலிபீடம், இரண்டாவது சிலுவை என்கிற பலிபீடம், மூன்றாவது பாருங்களேன் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், இப்ப இந்த மூன்றாவது பலிபீடத்திற்கு நீங்களே ஒரு ஹெட்டிங் போடுங்க பாப்போம். பிரியமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. நான் சொல்லட்டுமா? ஆராதனை என்கிற பலிபீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை வாயை திறந்து ஒரு பாட்டை பாடுறீங்கல்ல, அது சாதாரண பாட்டல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு அவருடைய பலிபீடத்தில் நீங்கள் பலி ஆகிறீர்கள் என்ற ஒரு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உண்மையாய் தேவனை ஆராதித்தால் ஆராதனை என்கிற பலிபீடத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் பலியாகிறீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலியான பொருள் மீண்டும் உயிரோடு வருவதற்கு வாய்ப்புண்டா? சொல்லுங்க. பலியான பொருள், ஒரு பொருளை எரிச்சிட்டோம், எரிச்ச பொருள் மீண்டும் உயிரோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போ ஆராதனை என்கிற பலிபீடத்தில் தேவனுக்கு பிரியமற்ற பொய் என்னுடைய இருதயத்தில் இருக்குதுன்னா வைங்க, அதை ஆராதனை வேளையில தேவனுடைய பலிபீடத்தில் நான் பொய்ய நான் எரிச்சிட்டேன் அப்படின்னா அந்த பொய் மீண்டும் எனக்குள் வருகிறதற்கு ஆவியானவர் இடம் கொடுக்கவே மாட்டார். இச்சைய பலிபீடத்தில் நான் ஆராதனை வேளையில நான் பலியிட்டுட்டேன் அப்படின்னா என்னை விட்டு எரிந்து போன அந்த இச்சை மீண்டுமாய் ஒரு தேவ பிள்ளைக்குள் வராது.
வராது. உனக்குள் ஒரு ஜாதி வரி இருக்கும்னா அந்த ஜாதி வரிய ஆராதனை வேளையில பலிபீடத்தில் நீங்க எரிச்சிட்டீங்கன்னா உனக்குள் அந்த ஜாதி வரி திருப்பி வராது. இனி நான் சொல்ல போனா தேவன் அருவருக்கிற, தேவனுக்கு பிரியமற்ற ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் ஆராதனை வேளையிலே ஆராதனையின் வழியாய் நீங்க அதை பலியிட்டுட்டீங்கன்னா அது மீண்டுமாய் உன் வாழ்க்கையில வராதுன்னு சொன்னா எத்தனை பேர் கைகளை தட்டி இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு ஆராதனையும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பலியாய் மாறுகிறது. ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு பலிபீடம். அப்ப ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்களும் நானும் வருகிற போது நடுக்கத்தோடு தேவ சந்நிதியில பயபக்தியோடு கூட வந்து நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா பலி செலுத்துகிறோம் என்ற அர்த்தம். கரங்களை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தேவன் வெறுக்கிற காரியத்தை நீ பலியிடு. வாழ்க்கையில பொய் இருக்கா, அந்த பொய்யை பலியிடுங்க. இச்சை இருக்கா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிம்மதி இல்லையா, அதை தேவ சமூகத்தில் பலியிடு. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் இருக்கா, தேவ சமூகத்தில் அதை பலியிடு. ஏன்னா நீங்க பலியிட்டுட்டீங்கன்னா பலியிட்ட காரியம் மீண்டும் உயிரோடு உங்கள் வாழ்க்கையில வருகிறதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்ப தேவ பிள்ளை ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை 100க்கு 100 நான் விடுதலையாக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பலிபீடம் என்றால் என்ன? வசன வியாக்கியானம் என்கிற பலிபீடம். இரண்டாவது பலிபீடம் என்றால் சிலுவை என்கிற பலிபீடம். மூன்றாவது பலிபீடம் ஆராதனை என்கிற பலிபீடம். நான்காவது வாசிக்கிற போது எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை ஒருத்தவங்க சத்தமாய் வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நான்காவது உதடு என்கிற பலிபீடம். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உதடு என்கிற, அப்போ என் உதடு என்கிற பலிபீடத்தில் இருந்து ஆண்டவருக்கு பழுதுள்ள பலியை நான் செலுத்தலாமா? ஊனமான பலியை நான் செலுத்தலாமா? ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிப்பதற்கான முதல் காரணம் என்னன்னா, அவன் தலையீற்றுகளிலும் முதன்மையானவைகளிலும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தது எப்படிப்பட்டதை கொண்டு வந்து கொடுத்தான்? கொழுமையானதை கொடுத்தான், பழுதற்றதை கொடுத்தான், சிறந்ததை கொடுத்தான், முதற் பலன்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ இன்றைக்கு என் உதடாகிய பலிபீடத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற ஒரு பலி எப்படிப்பட்ட பலியா இருக்கக்கூடாதுன்னா, பழுதுள்ள பலியா இருக்கக்கூடாது, ஊனமுள்ள ஒரு பலியா இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும், ஒரு அல்லேலூயா சொன்னாலும், ஒரு தேவ பிள்ளை பெர்ஃபெக்ட்டா ஒரு அல்லேலூயா சொல்லணும். இப்படி நான் எதிர்பார்க்கல, பரலோகமும் இது எதிர்பார்க்கல. ஒரு ஸ்தோத்திரம் ஒரு தேவ பிள்ளை வாயத்திறன்னு சொன்னா அந்த ஸ்தோத்திரம் பெர்ஃபெக்ட்டான ஸ்தோத்திரமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொன்னா அந்த அல்லேலூயா ஒரு பெர்ஃபெக்ட்டான அல்லேலூயாவா இருக்கணும். ஒரு ஆமென் சொன்னா அந்த ஆமென் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆமெனா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் என்னுடைய உதடுகளிலிருந்து எதிர்பார்க்கிறது எப்படிப்பட்ட பலினா, பழுதற்ற பலியை அவர் எதிர்பார்க்கிறார், ஊனமற்ற ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என் உதடுகளில் இருந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற கனி எப்படிப்பட்ட கனினா, குற்றமற்றதா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும், ஊனமற்றதா இருக்கணும். அதனாலதான் கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொன்னா அடிச்சா பெர்ஃபெக்ட்டா அடிக்கணும். தாவீது கூழாங்கல்ல எடுத்து கோலியாத் அங்க நிக்கிறான், இவன் எடுத்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அடிச்சிட்டு இருந்தான். அவன் சொல்லுவான், ஏ பைத்தியக்காரா, உங்க ஊர்ல பெரிய பெரிய ராணுவ வீரர்கள் எல்லாம் உன்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி தாவீதை ஒரு உதைத்திருப்பான். ஆனா தாவீது ஜெபிக்கிறவன், வெளிப்பாடு நிறைந்தவன். விட்டாம் பாருங்க ஒரு கல்ல, கோலியாத்தின் நெற்றிகளில் போய் அதை அடித்தது. நீங்க ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொன்னீங்கன்னா அந்த அல்லேலூயா பெர்ஃபெக்ட் அல்லேலூயாவா இருக்கணும்.
ஒரு ஆமென் சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆமெனா இருக்கணும். அதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கைதட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கைதட்டு உற்சாகமான கைதட்டா இருக்கணும். இப்ப கைதட்டுங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் ஆராதிங்க பாப்போம். கைதட்டி 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 உன் பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறங்கி வருகிற விதமாய் கைகளை தட்டி ஆண்டவரே கைதட்டி 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 உன் பலிபீடம் எரிகிறது. உங்க பலிபீடம் எரிகிறது. ஓ துதிங்க துதிங்க. வாயை திறந்து துதிங்க. வாயை திறந்து துதிங்க. வாயை திறந்து துதிங்க. ஷகா தாடா காலா தூடா பல பரபா. கைதட்டி கைதட்டி ரேகாபாலா கபா சகடபலபா. இது போதாது. இது போதாது. ஆண்டவருக்கு கொடுத்தா பெர்ஃபெக்ட்டா கொடுங்க. பெர்ஃபெக்ட்டா கொடுங்க. ஏ வாலிப தங்கச்சி கையை தட்டு நல்லா. வாலிப தம்பி கையை தட்டு உற்சாகமா. ஷகலா தரபா லபா ரீகா தரபா. நீ செலுத்துகிற பலி ஊழியக்காரனுக்கு அல்ல. நீ செலுத்துகிற பலி ஆண்டவருக்கு. உன் பலிபீடத்தில் அக்கினி இறங்கி வரணும்னா, உங்க பலிபீடத்தில் அக்கினி இறங்கி வரணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலியை ஆண்டவருக்கு செலுத்து. ஒரு அக்கினி விழுகிறது. ஒரு அக்கினி விழுகிறது. கண்ணமடி. இப்போ 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 முன்னாடி பின்னாடி எல்லா பக்கத்திலும் ஒரு அல்லேலூயா சொன்னாலும் தேவ பிள்ளைங்க பெர்ஃபெக்ட்டா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொன்னாலும் தேவ பிள்ளைங்க பெர்ஃபெக்ட்டா சொல்லுங்க. ஒரு கைதட்டு கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா கைதட்டு கொடுங்க. ஏன்னா நீ செலுத்துகிறது ஆண்டவருக்கு. ஓ நீ செய்ய வேண்டியதை நீ செய்தால் நீ எதிர்பார்க்காததை உன் ஆண்டவர் உனக்காக செய்வார். உதடுகளை திறங்க பாப்போம். உங்க உதடுகளில் ஒரு அக்கினி வந்து விழுகிறது. அன்றைக்கு ஏசாயா கண்டானே. ஏசாயா கண்டானே ஒரு தேவ தூதன் அக்கினி குரட்டினாலே ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து ஏசாயாவினுடைய நாவில் வைத்தது போல இன்றைக்கு ஆவியானவர் அநேகருடைய நாவில் ஒரு அக்கினி பிளம்பை அவர் வைக்கிறார். வாயை திறங்க. வாயை திறங்க. வாயை திறங்க. ஓ ரிகபா லகபா ரபா ரிகா தரா லகதரபா லபா. ஆபேலே உன்னை நான் அங்கீகரித்ததற்கு அடையாளம் நீ எனக்கு கொழுமையானதை கொடுத்தாய். சிறந்ததை கொடுத்தாய். இன்னைக்கு சபை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நீ எனக்கு சிறந்ததை கொடுத்தாய். ரிகபா லபா கடதட லபா ஷகரபா லரபா லபா உதியந்தன வரபா. முதல்ல பலிபீடம் என்றால் வசன வியாக்கியானம் என்கிற பலிபீடம். ஒரு தேவ பிள்ளை ஒரு வசனத்தை திறந்து நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, வசனத்தை வியாக்கியானம் பண்றீங்கன்னா அதனுடைய அர்த்தம் நீங்கள் பலிபீடத்தின் மேல் பலியாகிறீர்கள். இரண்டாவது பலிபீடம் என்றால் சிலுவை நமக்கு ஒரு பலிபீடம். மூன்றாவது ஆராதனை நமக்கு ஒரு பலிபீடம். நான்காவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. உதடு நமக்கு ஒரு பலிபீடமாய் மாறுகிறது. ஆமென். இன்னைக்கு சபைக்கு வந்தீங்கன்னா ஊழியக்காரங்க சொல்லக்கூடாது ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, ஒரு கை தட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உன் பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரணும்னா உன்னுடைய ஸ்தோத்திரம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஐந்தாவது பலிபீடம் என்றால் என்ன? 39வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. 39வது சங்கீதம் 3வது வசனம். என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவில் விண்ணப்பம் செய்தேன். தாவீது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. ஐந்தாவது இதயம் என்கிற பலிபீடா. ஐந்தாவது என்னது? இதயம் என்கிற பலிபீடா. இந்த பாட்டு பானுமே, அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில்
பாடுங்க. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. பாடுங்க. அக்கினி பரலோக அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்க. இப்ப பர்ஃபெக்ட்டா கை தட்டுங்க பாப்போம். ஆமென். தியானம் செய்கையில் அக்கினி அக்கினி. நல்ல கை தட்டுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அக்கினி அக்கினி பரலோக அக்கினி மூண்டது, அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது. ஆமென். இதயம் ஒரு பலிபீடம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன் இருதயத்தை எப்பொழுதுமே அனலாய் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா தூங்குகிற நேரத்தில் விதை விதைக்க ஒருவன் போகிறான். அவன் எல்லாம் தூங்கிக்கிட்ட நேரத்தில் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைகளை விதைத்து போய்விடுவான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன், எனக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு பக்கத்தில் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. என்னுடைய ஊழிய களைப்பினால என்னால் ஜெபிக்க முடியல, எனக்கு டயர்ட்னால ஜெபிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் வந்து படுத்தாலும் விதைக்க வருகிறவன் என் இருதயத்தில் விதைக்க வந்தால், என் இருதயத்தில் எரிஞ்சிட்டு இருக்கிற அக்கினி அவன் விதைச்சிட்டு போனாலும், விதைச்சிட்டு போன அடுத்த செகண்ட் எனக்குள் இருக்கிற அக்கினி அவைகளை பட்சித்து போடும். இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கிற அக்கினி சத்துருவினாலே உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை எரித்து போடக்கூடியது, எரித்து போடக்கூடியது. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும், என் இருதயத்தில் அக்கினி எரியணும். ஏன்னா நமக்கு தெரியாம பிசாசு ஏதோ ஒரு கலையை வந்து விதைச்சிட்டு போயிடுவான். நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தன் பேசின ஒரு காரியம் நமக்கே தெரியாம நம்ம இதயத்தில் ஆழமா பதிஞ்சிரும். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பார்த்தது நம்ம இதயத்துல ஆழமா பதிஞ்சிரும். அதை எவ்வளவு வருஷம் ஆனாலும் எடுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் எந்த தேவ பிள்ளையினுடைய இருதயம் அக்கினியினால எரிந்து கொண்டிருக்கிறதோ, நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், உன் வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ சத்துருவானவன் விதைத்த கலை இந்த ஆராதனை வேளையில எரிந்து சாம்பலாகிறது. ஹல்லேலூயா. டிஎல் மோடி என்ற ஒரு பரிசுத்தவான் இடத்துல ஒரு வாலிப பெண் வந்து கேட்டாலாம், நான் தான் இந்த ஸ்பீக்கர்னு வச்சுக்கோங்க, டிஎல் மோடி, நான் இருக்கிற போது பிசாசு என்னை சுற்றி சுற்றி வருகிறான் என்று சொன்னாலாம். அப்ப இந்த டிஎல் மோடி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, ஏமா நீ ஐஸ்கிரீமா இருந்த அப்படின்னா பிசாசு சுத்தி சுத்தி வருவான். நீ ஒரு சூடான ஒரு பாத்திரமா இருந்தா என்றால் உனக்கு பிசாசுக்கும் உன்னிடத்தில் ஒரு பங்கும் கிடையாதுன்னு சொன்னாராம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்துல, ஸ்வீட் இருக்கிற இடத்துல, தேன் இருக்கிற இடத்துல ஈச்சைகள் வந்து உட்காரும், தேனீக்கள் வந்து உட்காரும், ஈக்கள் வந்து உட்காரும், தேவையில்லாத அசுத்தங்கள் வந்து உட்காரும். ஆனால் ஒரு அக்கினி இருக்கிற இடத்தில் எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளோ உலகத்தின் காரியங்களோ வந்து நிற்க முடியாது. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இருதயத்துல அக்கினியா இருக்கணும், ஜெபிக்கணும். எனக்கு அந்த அக்கினியை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஏதோ வந்தோம் போனோம் இல்ல, நான் வந்தால் ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆறாவது 141வது சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை வாசிங்க. 141:2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. உங்க 2 கைகளையும் உயர்த்தி காண்பீங்களேன். உங்க 2 கை கொஞ்சம் உயர்த்தி காமிங்க. இந்த 2 கையும் இது சாதாரண கை அல்ல, இது கர்த்தருடைய பலிபீடம். உங்க கை இருக்கு பாத்தீங்களா, அது சாதாரண கை அல்ல, அது கர்த்தருடைய பலிபீடம்.
அது கர்த்தருடைய பலிபீடம்னு நான் சொன்னேன். இன்னைக்கு உங்கள் கரங்களிலே கர்த்தர் ஒரு அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்க கைகளிலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உங்க கைகளிலே ஒரு கிருபையை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்க கைகளிலே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இப்ப கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்ப கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்க கைக்குள்ள ஒரு அக்கினி வந்து விழுகிறது பாருங்க. உங்க கைக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்து விழுகிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி வியாதிகளை சுகமாக்கினார்கள்? கை தொட்டு 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 வியாதிகள் சுகமாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை, ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் உங்கள் கைகள் மூலமாய் தருகிறார். நீங்க ஒரு கை தட்டு தட்டுறீங்களா, அது ஆண்டவருடைய அக்கவுண்ட்ல ஒரு பலியா விழுகுது. நீங்க கையை தூக்குறீங்களா, அது ஆண்டவருடைய அக்கவுண்ட்ல ஒரு பலியா விழுகிறது. நீங்க எப்பெல்லாம் கையை தட்டுறீங்களோ, எப்பெல்லாம் கையை உயர்த்துறீங்களோ, எப்பெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, அதெல்லாம் ஆண்டவருடைய அக்கவுண்ட்ல ஒரு காணிக்கையா விழுகிறது. சிலர் கை தட்டுவாங்க பாருங்க, சிலர் கை தட்டுறது, அவங்க கை தட்டுறதுக்கு நடுவுல கொசு வருதுல, அவங்க கை தட்டும்போது அந்த கொசு கூட, அந்த கொசுக்கு ரொம்ப இது சச்சு ஃபுல்லா ஏசியா இருக்கு, குளிருது. அதனால இவங்க கை தட்டுறாங்க. நடுவில் போயிருந்துக்கலாம், நம்ம வார்மா இருக்குன்னு சொல்லி கையில வந்து உட்கார். கை தட்டுனா பெர்ஃபெக்டா கை தட்டணும். ஹல்லேலூயா. ஏன்னா இங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே என் கை எடுப்புகள் உமக்கு எப்படி இருக்குது? அந்தி பலியா இருக்கிறது. அப்ப நான் எவ்ரி லிஃப்ட் அப்பிங் ஹேண்ட்ஸ் இஸ் a sacrifice. ஒவ்வொரு கை உயர்ப்புகளும், ஒவ்வொரு கை தட்டும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் ஒரு பலியாய் செலுத்தப்படுகிறது. அப்ப ஆண்டவருக்கு நான் செலுத்துகிற பலி சிறந்த பலியாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். கடைசியா நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தவங்க சத்தம் உயர்த்தி வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ 7வது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு, மனம் என்கிற பலிபீடம். அல்லேலூயா. இந்த மனதில் இருந்துதான் தேவையில்லாத எண்ணங்களும் பாரங்களும் கவலைகளும் எல்லாம் போகிறது. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன்னுடைய மனதை என் சமூகத்திற்கு நேராய் திருப்புவாய் என்றால் உன் மனதை என் பலிபீடமாய் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலைவேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இருதயம், என்னுடைய மனம், என்னுடைய சிந்தை, என்னுடைய யோசனைகள் இந்த காலவேளையில பலிபீடமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க? ஆண்டவரே, தேவையில்லாத எண்ணங்கள் வருகிறது, அவைகளெல்லாம் மாற்றி போட என்னுடைய மனதை உமக்கு நான் பலிபீடமாய் நான் மாற்றி கொடுக்கிறேன் ஆண்டவரே. துதி பலியாய் நான் மாற்றி கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில நீங்க முடிக்கிற போது சொல்லணும், ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னது போல, பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் நிற்க கண்டேன் என்று சொல்றது போல இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் வாழ்க்கை என்கிற பலிபீடத்தின் மேல ஆண்டவர் நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்று நீங்க சொல்லணும். ஏதோ சும்மா வந்து பலிபீடத்தை கட்டிட்டு போகிறதற்காக நீங்க வரல. அந்த பலிபீடத்தின் மேல ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறதை நீங்கள் கண்ணார பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்க பலிபீடத்தின் மேல் நிற்கிறதை நீங்க பார்க்கணும். ஆமோஸ் தீர்க்கதரிசினால பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களாலையும் உங்க பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் நிற்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். சீக்கிரமா எழும்பி நில்லுங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்ட முடிஞ்சால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். எல்லாரும் உற்சாகத்தோடு வாய்களை திறந்து உங்கள் பலிபீடத்தின் மேல இந்த நேரத்தில் யாரும் வெளியே போகாதீங்க. ஆண்டவர் உங்க பலிபீடத்தின் மேல தம்முடைய அபிஷேகத்தின் அக்கினியை ஊற்ற விரும்புகிறார். இந்த நேரத்தை இழந்து போகாதீங்க. கை தட்ட முடிஞ்சால் கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உரபா கபலவ ரவல துடபலவ ரபா கவரவலவ ரபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ரிகா தாரா லகதடலவ ரபா கவரவலவ ரபா. ஓ, கையினால் கட்டப்படுகிற பலிபீடம் இன்னைக்கு நீங்க கட்டுங்க. ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டுங்க.
ஓ ரிகாதாரலபா எலியா ஆண்டவரிடத்தில் அக்கினி இறக்கதற்கு முன்பாக அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். நீங்க ஆண்டவருக்காக ஒரு படி எடுத்து வைக்கிற போது நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்காததை எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பார். உனக்கு இன்னது தேவை என்று நம்ம மேல கரிசனை உள்ள ஆண்டவராய் அவர் இருக்கிற போது அவருக்கு நீங்களும் நானும் செய்கிறது மிக கரிசனையாய் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம காரியத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அவர் காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. அவர் சொல்லாமலே நாம் செய்யணும். அவருக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு நோவாவுக்கு கர்த்தர் சொல்லல, ஆனால் நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினா. ஏன்னா அழிந்து போகிற ஜல பிரளயத்திலிருந்து நோவாவை கர்த்தர் விடுதலை ஆக்கினாரு. அதற்காக பலிபீடம் கட்டினான். இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விபத்துகள், எத்தனை விபத்துகளில் இருந்து ஆண்டவரை விடுவித்தாரே, இன்னைக்கு நாள் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்ட முடியுமா? அந்த பலிபீடத்தில் நாபேலை போல உற்சாகமான பலிகளை கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கைகளை உற்சாகமாக தட்டி ஆவில நிரம்பி ஓ ரீகா தாரா பாலகா தாரா லபரபலபரபா ரீகா பலபரதுயாந்து நமரபலபரபலபரபலபரபா. ஓ ஜீசஸ் ஜீசஸ், ஓ உங்களுடைய பிள்ளைகள் நிக்கிற பலிபீடத்தில் உங்க அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கினது, இன்னைக்கு இவர்கள் வாழ்க்கை என்கிற பலிபீடத்திலும் அக்கினி இறங்கட்டும். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ரிகா தாடா லபா ரபா லபா ரபா லபா ரபா ரிகா பலபா துடபல பரபலபா. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை நிரப்ப விரும்புகிறார். ஓ விசுவாசியே, நீ உனக்காகவும் செயல்படணும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காகவும் செயல்படணும். நோவா பேழையும் கட்டினா, பேழையோடு கூட பலிபீடத்தையும் கட்டினா. நீங்க பலிபீடத்தை கட்ட ஆரம்பிங்க பிரதர், பலிபீடத்தை கட்ட ஆரம்பிங்க சிஸ்டர். உங்க வீட்டை ஆண்டவர் கட்டுவாரு. பலிபீடத்தையும் கட்டுங்க, உங்க குடும்பத்தையும் கட்டுங்க, பலிபீடத்தையும் கட்டுங்க, உங்க வீட்டையும் கட்டுங்க. அப்பதான் கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல இறங்கி வரும். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் எல்லாம் கைகளை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை ஆராதிக்கணுமே, ஆண்டவரை துதிக்கணுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே. ஓ யோவான் ஸ்நானகன் சொன்னார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இன்னைக்கு அவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இயேசுவின் நாமத்தில் சபை நடுவிலே நிற்கிறார். சபை நடுவிலே நிற்கிறார். சபை நடுவிலே நிற்கிறார். சபை நடுவிலே நிற்கிறார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி, இப்போ அக்கினி வந்து விழுகிறது. இந்த ஆராதனையின் முடிவிலே தேவ பிள்ளையே, தேவ சபையே, உங்கள் மேல ஒரு அக்கினி வந்து விழுகிறது. வாய்களை திறந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு, உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு பலி செலுத்துங்க, பலி செலுத்துங்க. ஓ அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி அக்கினி. பாடுங்க பாடுங்க. ஓ சோமனுங்க, நீ
அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி பற்றி பிடிக்கிறது, அக்கினி பற்றி பிடிக்கிறது, அக்கினி பற்றி பிடிக்கிறது. உன் இருதயம் என்கிற பலிபீடத்தில் அக்கினி பற்றி பிடிக்கிறது. உன் உதடு என்கிற பலிபீடத்தில் அக்கினி பற்றி பிடிக்கிறது. கைகளை தட்டி உன் கைகள் என்கிற பலிபீடத்தில் அக்கினி பற்றி பிடிக்கிறது. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி, பரலோக. கண்களை மூடி கைகளை தட்டி பாடுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்க வந்து நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுடைய அக்கினி மூடுவதாக. அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி, அக்கினி. வியாதிகள் சுட்டரிக்கப்படட்டும், பிசாசுகள் சுட்டரிக்கப்படட்டும், மாந்திரிகங்கள் சுட்டரிக்கப்படட்டும், கை கால் வலிகள் சுட்டரிக்கப்படட்டும். எல்லா கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எரியட்டும், பிசாசின் வல்லமைகள் எரியட்டும். ஓ அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. வசன தியானம் என்கிற ஒரு பலிபீடம், சிலுவை என்கிற ஒரு பலிபீடம், ஆராதனை என்கிற ஒரு பலிபீடம், ஓ நாவ் என்கிற ஒரு பலிபீடம், இதயம் என்கிற ஒரு பலிபீடம், கையெடுப்பு என்கிற ஒரு பலிபீடம், ஓ மனம் என்கிற ஒரு பலிபீடம். ஆண்டவரே, என் வாழ்க்கை என்கிற பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே, என்றைக்கு இந்த பலிபீடத்தை எலியா செப்பனிட்டாரோ அப்பொழுது அவர் ஜெபம் பண்றார். என் ஜெபத்தை கேட்டருளும்னு மாத்திரம் சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார், இப்ப நான் ரெடி, இறங்கி வருகிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி எலியா ஜெபம் பண்ணி முடித்த அடுத்த வினாடியே சர்வ வல்லவர் பரலோகத்தில் இருந்து தம்முடைய அக்கினியை எலியாவின் பலிபீடத்தில் இறக்கினார். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah.